how does it feel? You know, as an actor I always felt like அது மனசுக்குள்ள ஒரு earning இருக்கும், அந்த ஸ்பாட்லைட், அந்த இவ்ளோ வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு I knew it will be a hit. I didn't realize it will go viral and it will be like people recognize me. Suddenly when everyone's like recognizing, appreciating, ஒரு sense of, is it more relief or happiness? It's both. It's a very sort of there's a feeling of அப்பாடா இதுக்கு தான் இவ்ளோ நேரம் வெயிட். There's also a feeling of happiness. Kanna Ravi, the actor, has arrived. Okay. I feel, in my opinion, how does it feel? ஓ கைதி நீங்கள் தானா, மண்டியிலவும் நீங்கள் தானா அப்படின்றது வரும்போது இப்போ ஓரளவுக்கு வந்து ஓகே எஸ் இதுதான் நான், இந்த மாதிரி ஆக்டர் தான் நான். நிறைய ஆடிஷன் எடுப்பாங்க, ரேண்டமாக எடுப்பாங்க, எனக்கு புரியவே புரியாது. இதுலேருந்து எடுக்கவே மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு அப்படின்னா வந்து அது லோவர் பெல்ட் பப்ளிசிட்டி. இப்படி ஒரு படம் போட்டிருக்கோம், ஆஃபீஸ் போட்டிருக்கோம், எனக்கு நடிக்கணும்னு சொல்லும் போதே நான் இங்கே மாஸ்டர்ஸ் பண்ணேன், இங்கே ஆக்டிங் ட்ரைனிங் பண்ணேன் எல்லாம் சொல்லும் போது இட்ஸ் நாட் as impressive as I did a song that got 60 million views. You know, this is one very important thing I learned from in New York when I studied. It's called PLUS. Pause, listen, understand, simplify. Vanakkam and welcome to another episode of Mad Pods, film podcast from the house of Mad Boys, where we discuss anything and everything cinema. இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் வந்து இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இட்ஸ் அபவுட் அ கிராஃப்ட் வேர் ஐவ் ஜேர்னிட் இன், ஐவ் ட்ராவல்ட் இன் ஃபார் லாஸ்ட் 8-9 வருஷமாக ஐவ் பீன் பர்சூவிங் திஸ் கிராஃப்ட். ஐம் கோயிங் டு பி டாக்கிங் அபவுட் ஆக்டிங். ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் உலகத்தில் எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆக்டர் எங்கேயோ இருக்கான்ட்டு. பிகாஸ் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வரும்போது நம்ம பார்க்குற டயலாக்ஸ், மூவிஸ் ஆர் பீப்புள் ஆல்வேஸ் இன்ஃப்ளூயன்சஸ், அது நம்ம எப்படியாவது எங்கேயாவது அதை வெளிப்படுத்துவோம். ஒரு ஃபேமிலி கெட் டுகெதரில் இருக்கும் போது ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் செய்கிறான்னு சின்ன பசங்க சொல்கிறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது அது நான் ஒரு தடவை சொன்னேன் 100 தடவை சொன்ன அந்த டைலாக்ஸாக இருக்கட்டும், ஆர் எனி டான்ஸ், எனி ஆர்ட் ஃபார்ம், இட் ஆல்வேஸ் கம்ஸ் அவுட். ஸோ நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆக்டர் இருக்காங்க. பட் ஆனால் அந்த ஆக்டிங் வந்து ஒரு கெரியராகவும் ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாகவும் பர்சியூ பண்ணுறதுங்கிறது is, although looks very glamorous on the outside, it's a very challenging and difficult job. அது நிறைய விஷயங்கள் அதில் பேச முடியும்னு எனக்கு தோணுச்சு. அதனால I wanted to have this show with two very dear friends of mine, Samyukta and Kanna Ravi. Samyukta of the Kachi Sera fame and Kanna Ravi from the Inspector Rishi and Lover fame, but he's done lot of other works as well. But of course these are two more I also recent did lots of other works. Oh yes, both of them have done. அதுவும் அவங்க கம்பெனிக்கு, Mad Boys கம்பெனிக்கு. என்ன ஐ ஹேட் யூ only. Ravi பண்ணிருக்காங்க, go watch it. So anyways, good to have you guys on the show. Thank you so much for coming. இனிமே வந்து அடுத்த எபிசோட் கட் பண்ணிப்போம், இதுக்கு மேல பேசலாம். But anyways, okay guys, shall we So today I have with me two of my friends, contemporaries from the industry. நான் இவங்க 2 பேர் சூஸ் பண்ணேன்னா என்ன மாதிரி they've had a 5+ years of journey in this industry, pursuing to be an actor. எல்லா ஃபேஸ்லையும் ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆட்ஸ் எல்லாத்தையும் நடிச்சு இப்போ ஒரு சீரீஸ் அண்ட் ஃபிலிம்ஸில் பிரைமரி அண்ட் லீட் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ ஃபீல் தட் எங்களுக்குள்ள நிறைய காமனாலிட்டிஸ் இருக்கும், எங்களுக்குள்ள ஒரு காமன் லேர்னிங்ஸ் நிறையா இருக்குன்னு ஐ தாட் ஐ ஷுட் chat up with them. Sammy and Kanna, welcome to the show, welcome to this podcast. Hi bro, thank you for thanks for inviting being us. here. Yes, thank you for inviting us. As is the custom these days in all videos featuring Sammy, hook step ஓட ஸ்டார்ட் பண்ணுவோமா? நீங்க தான் பண்ண போறீங்க. நீங்க தான் பண்ண போறீங்க. Thank you very much. We move on to the next section. Anyways, so yeah, coming back to this, how does it feel? You know, as an actor I always felt like அது மனசுக்குள்ள ஒரு அந்த earning இருக்கும், அந்த ஒரு ஸ்பாட்லைட், அந்த you know, this whole show is about talking about let's discuss the actors relentless pursuit to the spotlight. அந்த ஸ்பாட்லைட் வந்து நம்ம எப்பவுமே ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு ஆசை இருக்கும், அந்த ஸ்பாட்லைட்டில் இருக்க மாட்டோம். Now I feel both of you are right in the middle of it with Kachi Sera and Lover as well as Inspector Rishi. Does it feel any different? Does it feel like what you had built up in your head, or is like edanda there is some difference illa? You want to go first? Yeah, you can. I think it's what I built up in my head at some point. Tamil பேசு. Sorry. நான் build up பண்றது எல்லாம் it's at some point it went off. I was like,
இது வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. I'm just going to whatever comes I will just take it. It's fine. So I didn't expect இவ்ளோ கட்சி சேராக்கு இவ்ளோ வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு. I knew it will be a hit. I didn't realize it will go viral and it will be like people recognize me from a music video and nobody knows, not nobody, lots of people don't know I've done work before that. எங்கேயோ பார்த்திருக்கேன் மட்டும் is there, but it's now only it's the ibdi. That's the high for me, which is it's a very nice feeling. I really like it. I'm enjoying it a lot. I just also want to I want to keep working so people know that I'm not just that. And adukku melayum I also act. I'm not just a dancer. I do this. I also write poetry. That is going to take a minute, I think, for that to come. But it's going to take konja naal to really get to it. But it depends on now suddenly when everyone's like recognizing, appreciating, or sense of is it more relief or happiness? It's actually it's both. It's a very sort of sometimes I'll see people look at me and that'll no because எனக்குமே அந்த வந்து இது நடக்கும்போது ஒரு ரிலீஃப் இருக்குமா ஹாப்பினஸ் இருக்குமான்னு கேள்வி மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. Now that it's happening for you guys, now the spotlight's on you, what is it? It's definitely a lot of, it's like there's a feeling of apada இதுக்கு தான் இவ்வளோ நேரம் wait. There's also a feeling of happiness, but it's very new because I think I've been doing it for so long that now that now I'm getting recognized, I need to be more conscious about what I'm doing, what I'm saying, what people are looking, because everybody's always watching. That part is a little new for me. Comes with it. Added on. Kana, I think our journey has been kind of similar. I've seen you from a long time. Yeah. You've probably seen me from a long time. Yeah. Short film circuit la you've been a popular figure, very famous figure. But now I feel that Kannaravi, the actor, has arrived. Okay. I feel, in my opinion. Okay. How does it feel? Not yet. I mean நான் நினச்ச as she said like ஒரு டைம் நம்ம நினச்ச இடத்துக்கோ நம்ம நினச்ச ஸ்பீடோ இது நகரல. ஸோ எக்ஸாக்ட்லி அவங்க அதை கவர் பண்ணதுனால அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் கூட பண்ண விரும்பல. ஏன்னா வந்து நம்ம ஒரு டைம் வரைக்கும் வந்து ஓகே இந்த ப்ராஜெக்ட் ஹிட் ஆகிடும் இதில் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதில் வந்து யாருமே ஆடியன்ஸ் யாரும் அப்ரிஷியேட் பண்ணல, ரெக்கக்னைஸ் பண்ணலன்னே இல்லை. நம்ம நினச்ச லெவலுக்கு பண்ணல. லெட்ஸே ஒரு 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 50 பேர் சொல்லியிருப்பாங்க. அது கொஞ்சம் இட் கெப்ட் லைக் இன்க்ரீஸிங், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டே இருந்துச்சு. இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. என்னென்னா இப்போ கைதி வரும்போதோ அதுக்கு முன்னாடி மண்டேலா வரும்போதோ வந்து என்ன இருந்துச்சுன்னா யாரும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பற்றி பேசினதில்ல. இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்தவங்க எல்லாரும் தான் வந்து அவங்களுக்கு தான் அது பெருசாச்சு, பரவாயில்ல இஸ் க்ரோயிங் அப்படின்றது. ஆனால் இவங்க எல்லாருக்கும் அந்த பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி தெரியணுன்ற அவசியம் இல்லை, அதுக்கான எஃபர்ட்டும் எதுவும் கிடையாது. பட் நவ் லவ்வர் அண்ட் இன்ஸ்பெக்டர் ரிஷி நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா அங்கேயே 2 டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ லவ்வர் டோட்டலாக இந்த ரோலு, அப்படியே இன்ஸ்பெக்டர் ரிஷி வந்து ஒரு ஊரில் இருக்கிற ஒரு கோயம்புத்தூர் போலீஸ் என்னும்போது அப்போது என்னென்னலாம் பண்ணியிருக்கான் அப்படின்றத பின்னாடி பார்க்க, கைதி நீங்கள் தானா, மண்டிலவும் நீங்கள் தானா அப்படின்றது வரும்போது இப்போது ஓரளவுக்கு வந்து ஓகே எஸ் இதுதான் நான் இந்த மாதிரி தான் நான் கிடைக்காத ஒரு விஷயம். ஆமாம். ஏன்னா ஐ கம் பேக் டு இட் லிட்டில் லேட்டர். ஏன்னா இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது ஃபீல் பண்ணுற ஒரு விஷயங்கள் ஒன்று. பட் த லெஸ் ஸ்போக்கன் அபவுட், நிறைய பேசப்படாத ஒரு விஷயம்னா அதுக்கான அந்த ஜேர்னி, அந்த இமோஷன், அப்போ நடக்கிற அந்த ஒரு டர்மாயில்னே சொல்லலாம். we will come to it little later. பட் அதுக்கு முன்னாடி ஒரு குயிக் கொஸ்டின், I'm just curious. ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆக்டர் எங்கேயாவது இருப்பான். ரோட்டில் போகிறவங்க எல்லாருக்குள்ளேயும் எங்கேயாவது ஒரு ஆக்டர் இருப்பான். அவன் எங்கேயாவது ஒரு டைலாக் ரிப்பீட் பண்ணிப்பான். ரஜினி சார் டைலாக், கமல் சார் டைலாக், எல்லாருமே. When did you first find the actor in you? Like what was that spark that hey I want to do this? ஒரு நாள் நான் நடிக்கணும்னு, is there a moment in your time? Can you spot one? Yeah, for me it was தலைவர் படம், ரஜினிகாந்த் படம். ஸோ தியேட்டரில் அண்ணாமலை பார்க்கும்போது டிசைட் பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கு வந்து என்னென்னா லைக் ஐ வாஸ் லைக் 4 years, 5-6 வயசு அப்படி இருக்கும்போது பார்த்த உடனே எப்படின்னா அப்படியே பிரமிப்பாக இருக்குது. எல்லாரும் சைலண்ட்டாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. நம்மளை இது என்ன மேஜிக்கா, எங்கே இருக்காங்க இவங்கெல்லாம், பின்னாடி இருந்து ஏதோ ஒரு ரேஸ் மட்டும் வருது, மேலே இருக்காங்களா டாடி, எங்கே இருக்காங்க, பின்னாடி ஸ்க்ரீன் பின்னாடி இருக்காங்களாலாம் கேட்டுட்ருக்கேன். உடனே அவன் சொல்கிறாங்க இங்கே படத்தை பாருவாங்க, ஏன்னா இப்படி பண்ணுறேன் அப்படின்னு. எங்கே இருக்காங்க சொல்லுங்கள் இன்டர்வெல்லாம் போய் காட்டுங்கன்னு கேட்குறேன். தென் ஐ வாஸ் லைக் ஓகே, அது வந்து எப்படி நடக்குது அப்படின்ற க்யூரியாசிட்டி அங்கேருந்து க்ரியேட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸ்கூல் ஆனுவல் டேஸில் பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் ஒன்றும் பிரைட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. ஓகே, கிளாஸில் இந்த அப்ரிஷியேஷன்லாம் வாங்கினது கிடையாது. நான் ஃபஸ்ட் ரேங்க் கண்ணாக்கு கிளாப் பண்ணுங்க அப்படின்லாம் எதுவுமே பண்ணது கிடையாது.
ஆனால் அந்த ஆனுவல் டேல எந்திரிச்சு நம்ம ஒரு டான்ஸ் ஆடிட்டோ இல்லைன்னா வந்து ஒரு ப்ளே பெர்ஃபார்ம் பண்ணிட்டோ இறங்கும்போது எல்லாரும் வந்து இப்படி கிள்ளிட்டு போவாங்க. ஓ ஓகே அப்படின்னு தான். ரைட்லி புட். ஸோ ஐ திங்க் ஓகே, அப்போ நம்ம அந்த இடத்துக்கு போனால் எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும்ல, எல்லாரும் நம்மளை ரசிப்பாங்கல்ல அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஏக்கம் தான். ஸோ கம்ப்ளீட்லி ரெசனேட். ஜஸ்ட் இஃப் ஐ அதே ஒரு இன்சிடென்ட் தான். 11th ஸ்டாண்டர்டில் சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து நடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, யாராவது வரீங்களான்னு வந்து கிளாஸில் வந்து கேட்டாங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட நான் ரொம்ப நாள் முன்னாடி சொன்னேன், அவன் ஆல்ரெடி பிளேயில் இருந்தான். எனக்கு ஏதாவது ரோல் இருந்தால் சொல்கிறான் அப்படின்னு. சடனாக அவன் வந்து கிளாஸில் வந்துட்டு டேய் நடிக்கணும் கேட்டல, ஆள் இல்லை வரியாடும் சரின்னு கூப்பிட்டு போயிட்டானுங்க. அங்கே போய் பார்த்தா ஏதோ கடைசியில் வர இம்பார்ட்டன்ட் பார்ட். ட்ரஸ்ட் மீ, ஐ டென்ட் நோ வாட் என்ன பண்ணுறேன்னு எனக்கு புரியல. ஐ ஸ்டில் ரிமெம்பர் 11th ஸ்டாண்டர்ட் சம் ஆனுவல் டே ஆஃப் ஸ்கூல். மார்னிங் தான் நான் வந்து ஐ காட் brought in. ஈவினிங்குள்ளே ஏதோ ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னாங்க. ஸ்டேஜுக்கு போகும்போது கையெல்லாம் நடுங்குது. அதுக்கு முன்னாடி மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஜர் வாஸ் எல்கேஜியில். ஆனால் அப்போ எனக்கு என்ன சுத்தமாக ஒன்றுமே ஞாபகம் இல்லை. பட் 11th தான் ஒரு ஐ வாஸ் காக்னிசன்ட் ஆஃப் வாட்ஸ் ஹேப்பனிங். நடுங்கிட்டே போயினா ஸ்டேஜில் போய் என்ன பண்ண என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, ஏதோ உடனே கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் அப்படியே போர் அடிச்சுட்டு போயிட்டு இருந்த பிளே சடனாக எல்லாரும் சிரிச்சு கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நான் என்ன பண்ணேன் எனக்கே தெரியலையே அப்படின்னு இறங்கினோட சூப்பராக பண்ண தென் ஒரு நிமிஷம் வந்து ஆக்சிடென்டலாக நடந்த விஷயம் தான். பட் ஆனால் வாட் இட் டிட் வாஸ் ஐ லைக் திஸ் ஃபீலிங், ஐ லைக் திஸ் மூமெண்ட். ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன், எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. I like this. Maybe I've given some energy and created a moment for them. I want to create more such moments. எனக்கு நீ சொல்லும்போது அதுதான் எனக்கு இம்மீடியட்டாக ஞாபகம் வந்து அதுதான். அந்த ஒரு ஸ்மால் லிட்டில்ஸ் பாருங்க. அதுக்கப்புறம் கூட நடிக்கணும்லாம் நினைக்கல நான். அம்மாட்ட ஐ வாஸ் கோயிங் இன் சம் அதர் பட் சம்வேர் யோசிச்சு பார்க்கும்போது இட் டுக் மீ பேக் டு தட் மொமெண்ட். ஐ செட் வை நாட் ட்ரை இட் அவுட். எனக்கு எல்லாமே சினிமா தான். அதாவது என்னன்னா என் வீட்டில் மாதத்துக்கு 2 சினிமாச்சும் பார்த்துருவோம். ஸோ வீட்டில் டிவி ஓடிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. நான் படிக்கிறேன்னா அதெல்லாம் முக்கியமே கிடையாது, டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கள் அம்மா அப்பாவுக்கு சினிமா அவ்வளோ பிடிக்கும். அப்படின்னும் போது எனக்கு என்னென்னா ஓகே இப்போது நம்ம புள்ள பெருமைப்படுற மாதிரி ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்னன்னா இவங்களுக்கு பிடிச்சது என்ன சினிமா, ஓ ஆக்டர் ஆகணும், ஓகே ஃபைன். ஆமா அவங்க பயங்கரமா பார்ப்பாங்க இந்த ஆக்டரோட இது சொல்லும்போது that makes an impact on a child especially because நானுமே சின்ன வயசுல இருந்து I grew up watching films. My dad will watch every film there is. Two films that made a very big impact for me was Alaipayude and Onion. Very different genres. But இப்போ வரைக்கும் I'll say that both of that made me feel like very strong things. Alaipayude of course I didn't really understand. I just knew I really liked Madhavan. That much I knew. But Onion எல்லாம் பார்க்கும்போது I was crying, I was feeling a lot of things and my thing was I want to make someone else also feel that feeling. And that I feel like that's such a strong thing. And now so opposite of what you said about the first rank, I was a first rank student throughout my life. Nah, I had a feeling there. I wasn't a first rank. I really, but I actually thought so. I would now 98 வாங்கினா நான் அழுவேன், 100 வாங்கலன்னு. And it was the pressure that I put on myself. அந்த மாதிரி ஒரு thing. And I was a very silent kid. ரொம்ப பேச மாட்டேன். ஆனா when I get on stage, dance or if I'm doing in the fancy dress எல்லாம், if I get the moment I'm on stage, அப்படியே I change. It's like one ஒரு magic energy. Yeah, it's something else. It was like it was very magical feeling. So I felt like okay, you fell in love with that magical feeling. I wanted that. And the thing is my dad always wanted to act. He always even now he want to act. Okay. Ana when I went and told எனக்கு நடிக்கணும்னு சொல்லும்போது he got damn scared. It's like இல்ல I said you wanted to act, why I can't act, I'll do your dream, no problem. And I mean that's a whole other story. But I think it started from when they always joke நடக்கிற முன்னாடியே நான் டான்ஸ் ஆடினேன்னு சொல்லுவாங்க. So that I think that stayed there. No wonder you're the big thing was big limelight. The work that shot you to limelight is also a music video. Anyways, thanks for that nice warm up, but I think we should quickly get into that first section. Let's get into the first section guys. ஒரு ஆக்டர் ஆவது எப்படி? ஸோ ஒரு ஆக்டர் ஆவது எப்படிங்க சொல்லும் போது the first thing that always comes to my mind is see, நான் நீ முதல்ல ட்ரை பண்ணும்போது it was very different. I think நம்ம வந்து ஆஃபீஸாக போய் ஃபோட்டோ கொடுத்த காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ யாரும் அதெல்லாம் பண்ணுறது இல்லை. I don't think people do it. எல்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டு சார் ப்ரொஃபைல் அனுப்பிச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஸோ I think அந்த part has changed a lot. But one thing that has still not changed is audition.
Okay. I have a lot of things to discuss about audition because I've had a lot of experience that I want to share. I want to ask you, auditions nu varumbodhu, like, do you think the right methods are being practiced over here for audition? Because somewhere I feel that people still, or new actor who's trying to make it, you audition, how do I crack it, என்ன பண்றதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான ரைட் கைடன்ஸும் இன்னுமே இல்லையோன்னு தோணுது. although a lot of things have opened up. What is your thought on it? What learnings do you find from your experience of auditions? ஓகே, ஐ திங்க் இப்போ வந்து இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். முன்னாடியெல்லாம் என்ன நடக்கும்னா வந்து படத்தோட ஆடிஷன் சொல்லி நிறைய மெசேஜஸ்லாம் வரும். வந்து பார்த்தோன்னா நீ வந்து சாலிகிராமம், வடபழனி, கோடம்பாக்கத்துலலாம் வந்து நிறைய ஆஃபீஸ் அட்ரஸ்லாம் வரும். வந்து பார்த்துட்டு போனால் அது நிறைய ஆடிஷன் எடுப்பாங்க, ரேண்டமாக எடுப்பாங்க. எனக்கு புரியவே புரியாது, இதுலேருந்து எடுக்கவே மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு அப்படின்னா வந்து அது லோவர் பெல்ட் பப்ளிசிட்டி. எப்படி ஒரு படம் போட்டிருக்கோம், ஆஃபீஸ் போட்டிருக்கோம், இங்கே Oh, audition. Very sorry, I'm going to speak very honest thing about all the industry. No. This is a fantastic point. You're saying that auditions were used as a method to publicize the film, but not to actually. Initially. இந்த படத்தை பப்ளிசைஸ் பண்ணோம், அதுக்கு ஒரு ஆடிஷன் போடுவோம், ஆனால் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு இப்போ யோசிச்சு பார்த்தா இட் மேக்ஸ் சென்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கு. நான் எல்லா படங்களையும் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு சில படங்கள் வந்து ஆஃபீஸ் அட்ரஸ் போட்டவொடனே உடனே பாஸ் பண்ணி டீ கடையிலேருந்து எல்லாருக்கும் போகும்போது பஞ்ச் ஆஃப் பீப்புள் வில் கோ தேர். இந்த படத்தோட ஆஃபீஸ் இங்கே போகுது, இவர் ஹீரோவை நடிக்கிறாரு, இந்த டேரக்டரோட இத்தனாவது படம், இந்த ப்ரொடக்ஷன், என்னன்னா இது ஆஃபீஸ் அட்ரஸ் மட்டும் போகாது, டேரக்டர், ஆக்டர், ப்ரொடக்ஷன் எல்லாமே போகும், which means it's a publicity. Such a sad practice, honestly speaking. If people smart ன்னு அவங்க நினைக்கலாம், but the emotion that an actor who's pursuing அது ஒரு ரோல் கிடைக்கணும்னு ஏங்கி வர ஆக்டருக்கு அது வந்து அவன் ஒரு எஃபர்ட்டை போட்டு காலையில் பஸ்ஸை பிடிச்சி 5 மணிலேருந்து கியூவில் நின்று அங்கே we've seen queues அப்படியே லைனாக நிற்கும். அந்த கியூலலாம் நின்று ஆடிஷன் பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு போய், தம்பி இது ஆடிஷனுக்கு இல்லை, சும்மா எங்கள் விளம்பரத்துக்காக பண்ணோன்னு தெரிஞ்சால் எவ்வளோ ஹர்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், லைக் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது நானுமே அந்த பைக்கில் சாப்பாடு கட்டிட்டு போய் ஆடிஷன் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஓகே, ஈவன் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு 100% ஓகே பண்ணியிருக்கேன். அப்போது நம்மளுக்கு என்ன தோணும்னா, நம்ம வந்து இந்த படத்தில் போய் நம்ம இதை வந்து பார்த்துட்டு டேரக்டர் பார்த்துட்டு நம்மளை வந்து ஒரு நல்ல ரோலுக்கு கூட போகிறாருன்னு 2 நாள் ஷூட், ஹீரோ ஃப்ரெண்டு ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அட்மாஸ்பியர் அந்த மாதிரி 2 ஆடிஷன் பண்ணி செலக்ட் ஆகி பெரிய டேரக்டர்ஸ் படத்துலேயே போயிட்டு சட்டையை கழட்டி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேயா, ஏன்னா வந்து எனக்கு சொல்லும் போது நல்ல மீனிங் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், காஸ்டியூம் கழட்டி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ பண்ண மாட்டேன் அப்படின்றது தான். ஸோ ஏன்னா வந்து இப்போ நம்மளுக்கு போகிற எல்லாருக்குமே, ஆடிஷன் போகிற எல்லாருக்குமே ஒரு நல்ல ரோல் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட போகிறோம். ஆனால் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரைமரி ரோல்ஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கும். நீங்கள் அந்த முன்னாடி இருக்க எல்லா ரோல்ஸுமே முடிஞ்சிருக்கும். இப்போ பார்க்குறவங்கலாம் என்ன பார்ப்பாங்கன்னா, சும்மா ஒரு சீன் வந்தால் இந்த சீன் வந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சீன் பண்ணுறது ஓகே ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க, ஓகேங்களா, நான் எனக்கு ஒரு சீன் போதும் அப்படின்னு இருக்க ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. பட் ஆனால் இப்போது நிறைய பேர் சொல்கிறேன்ல, ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து நான் வந்து போயிட்டு ஒரு ஸ்டார் ஆகிடுவேன் நினச்சிட்டு வரவங்களாம், தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், லைக் இது அப்படி ஒர்க் ஆகுது. இது அப்படியே ஒர்க் ஆகுது. ஆடிஷன் கொடுத்து மேபி இந்த படம் வந்து அடுத்த படத்துக்கான லீடாக இருக்கலாம், அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ யூ வெரி வேலிட். நான் கூட ஆரம்ப காலத்தில், ஸோ டு கிவ் யூ பெர்ஸ்பெக்டிவ், நானுமே அந்த பைக்கில் போய் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபினிஷ்ட் இன்ஜினியரிங் 2 years ஒர்க் அண்ட் தென் ஐ குவிட் பண்ண அப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட் ஸ்ரீகார்த்திக் ஹூ டைரக்டட் கானம், ஸோ வி போத் ஸ்டார்ட் ஆஃப் அஸ் ஆக்டர்ஸ். என்ன பண்ணுவோன்னா, நான் ஒன்று உனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸ்க்குலாம் நீ என்ன கூட்டு போய், எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸில் நான் உனக்கு கூட்டு போகிறேன், we go give photos because that was the only way back then. 9 years back it was photos முன்னாடி. now it's changed, very changed. Okay, but எனக்கு இந்த மேட்டர் நீ சொல்கிறது தெரியுமா, ஒரு ஆஃபீஸும் போயிட்டு அப்போலாம் வந்து என்ன கூப்பிட மாட்டேங்கிறாங்க, என்ன இவ்வளோ பெரிய கியூ நிற்குது. ஐ யூஸ் டு 3 months அது உங்கள் மேலே ஒரு டவுட்டே வந்துடும். லைக் ஒருவேளை நம்ம ஆக்டரே இல்லையோ, நம்மளுக்கு வந்து நம்ம எங்கே போய் நடித்தாலும் ரிஜெக்ஷன்னா, ஒரு 20 ஆஃபீஸ் பண்ணுறீங்க, 20மே ரிஜெக்ஷன்னா, what you will feel? Correct. I think auditions are one of the most difficult parts of an actor. இப்போ கூட ஆடிஷன் சொல்லும் போது எனக்கு அந்த ஆங்ஸைட்டி வரும், என்ன எப்படி யாருக்கிட்ட, you don't know how they're going to direct you and all of that stuff. ஆனால் I think in this case, I think for women sometimes it's a little different. You go போகும்போது எங்கே போகிறோம், எங்கே லொக்கேஷன், எங்கே வீடா, is it an actual office, யாரோட போனோம், because you don't know where you're entering into place. முன்னாடியெல்லாம் ரொம்ப கஷ்டம்.
took my mom along everywhere. But and the anxiety, I don't know if it ever goes. நம்ம பெர்ஸ்பெக்டிவ் வேறனா இவ சொல்ற பெர்ஸ்பெக்டிவ் வேற. டோட்டலா ஒரு விமனா ஒரு ஆடிஷன் போகும்போது நம்ம என்ன ரோல் நினைச்சு போறோம். she has to எங்க கூப்பிடுறாங்க, எந்த ஆபீஸ்க்கு கூப்பிடுறாங்க. True. So difficult. That is another thing. அப்பா கன்வின்ஸ் பண்ணும். அப்பா கன்வின்ஸ் பண்ணும். see so அந்த ஆபீஸ் போய் கொடுக்கும் போதெல்லாம் I feel like that needs to change a lot. Because ஏன் சொல்றேன்னா all these actors are coming there with a hope. அவங்களுக்கு ஆனா நீ வந்து ஒரு ஏமாற்றம் கொடுக்குற ப்ரமோஷனுக்கும் பப்ளிசிட்டிக்கு யூஸ் பண்ற half the time நீ சொன்னது 100% ட்ரூ. ஆடிஷனுக்கு கூப்பிடுறாங்கன்னா பிரைமரி ரோல்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு. கூப்பிடுற ரோல்ஸ் வந்து அங்க வந்துட்டு சார் அங்கதான் சார் போனோம், இந்த மாதிரி 1 டைலாக் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா இப்படி வரும் சார் அதெல்லாம் முடியும். இந்த மாதிரி 1 டைலாக் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன ரோலுக்கு தான் ஆடிஷன் கூப்பிடுவாங்க. அண்ட் அது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகுமானா மேபி கூட்டு போகாது. ஆனால் அதுக்காக அவங்க எடுக்கிற எஃபர்ட் ஹியூமங்கஸ். அதை ஐ ஃபீல் லைக் பீப்புள் ஆர் நாட் அப்ரிஷியேட்டிங். I feel audition culture கொஞ்சம் மாத்தணும். I think I don't know now how it's changing, Dev. Now it's changing. Like people have a casting agency and also audition எடுக்கிறவங்களுமே தெளிவா சொல்றாங்க இதுதாங்க ரோல், இதுதான் விஷயம், இப்போ வந்து இவ்வளவுதான் இருக்கு, ரொம்ப பெருசா. Yeah, I see the change now. You clearly see a change from yeah. There is also அந்த டைம் ஆடிஷனும் இப்போ இருக்கு. ஓகே, நான் இல்லைன்னு சொல்ல, பட் ஆனா வந்து இப்போ முன்ன விட இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல வரேன். இல்ல அங்கதான் I feel like presence of a casting director is very important. I think நம்ம அந்த கல்ச்சர் மூவ் ஆகணும் so that this is cut out. Because அந்த பர்சியூட்ல வர ரிவார்டை விட டர்மாயில் தான் ஜாஸ்தியா இருக்கு. the pain is more than the reward. நாங்க போயிட்டு ஆடிஷன் பண்ணிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டா வரேனா, சந்தோஷமா வரேனா, இல்ல இன்னும் டர்மாயில் அனுபவிச்சுட்டு தான் வரேன். இன்ஃபேக்ட் யூ ரைட்லி செட் ரிஜெக்ஷன் an actor's life-ல rejection is very important. My friend portal director Vignesh Raja was having a conversation with him. He said that ஏதோ ஒரு ஆடிஷனுக்கு அப்புறம் even after 7-8 years of auditioning, some audition happened, I felt a little dejected, honestly speaking. He told me, Macha, I don't have to tell you this, but as an actor, this, you know that this has to become part of your life. Okay. You have to live with this. You are going to get rejected every single day. It hit me, it is true, but somewhere I feel that we can change that culture. Why I'm saying this is that I want to quickly ask you, have you ever had a very positive impact after an audition? Or audition போயிட்டு man, Superman, I loved doing this. எனக்கு கிடைக்குதோ இல்லையா, I was happy. அப்படின்னு did you ever have? Yeah. I've had those. You had those? Many. I'm very glad. Any particular instance that you want to like quote where, how? I did an audition for Mercury, Karthik Subraj sir's film. Oh, nice. So I did a fantastic job. So I thought like, yes, okay, I killed it. So what's your problem? அவ்வளோதான், எனக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக வந்தேன். இதுலேருந்து நான் செலக்ட் ஆகலை அப்படின்னா கூட, which means அவர் அழகாக ஒரு டெக்ஸ்ட்டும் போட்டிருந்தாரு. You have done a nice job. நான் ஆடிஷன் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஓகே, for some reasons you couldn't fit into the role. Okay, அவ்வளோதான். We will work. That's very nice. That's very nice. அது வந்து எனக்கு ரொம்ப அப்பா பரவாயில்ல, இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காரு. லைக் மெசேஜ்லாம் ஆடிஷன் பார்த்துட்டு மெசேஜ்லாம் போட்டார். ஏன்னா எனக்கு ஆடிஷன் ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். என்னால் ஆடிஷனில் அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம முன்னாடி ரீடிங்ஸ்லாம் பண்ணிட்டு ஸ்கிரிப்டில் செட்டில் போய் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆடிஷனில் எதுவுமே இல்லாமல் இந்த ரூமில் தான் எல்லாமே கிரியேட் ஆக போகுதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆடிஷன் வந்து அது. அண்ட் ஐ திங்க் ஒன்று போதும். I've had a similar director which it was a very good movie. I don't want to mention which movie because it became very big and the actors have done a fabulous job. So adu vand I don't want to take away from that. Ana or அந்த ஆஃபீஸில் I spent about 4 hours நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு லுக் டெஸ்ட் ஆடிஷன் எல்லாம் பண்ணிவிட்டு I felt good. I had a great conversation with director. திருப்பியும் வரும்போது I felt like இது வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு, இட்ஸ் கோயிங் டு ஒர்க் ஆகலை எனக்கு. பட் த டைரக்டர் வெரி ஸ்வீட்டாக கால் பண்ணிவிட்டு he said this is for this reason ஆனால் I will work with you at some point. Still, nice. I really respect. I think that is important. Communication. I'm very glad that you guys had that experience. Even I have had some, and I want and my more people irukonu, because back then 7-8 years back I used to feel like ஒரு audition போயிட்டு வந்து நம்ம ஆக்டர் இல்ல, நீ சொன்னது ஒரு ஆக்டர் இல்லையோ, ரொம்ப டிஜெக்டடா ஃபீல் ஆகும். என்னடா தப்பா பண்றோமா ரைட்டா பண்றோமா என்னங்கற ஒரு கன்ஃபியூஷன்லயே மதந்துட்டு இருப்போம். And I was very clueless. This was very early stages of me trying to pursue acting. Believe it or not, then one audition happened. I was like, na kadaikido illiyo, I'm so happy. That audition, I have to mention it, the person who made me feel that way is no longer here in this world, but I will forever remember her. Her name is Abhi. Taro Mishnu, or casting director irukanga, our daughter. Okay. So until then every audition I used to go
ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது, ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது, எதனால இருக்கேனா இல்லையா, என்ன தப்பு பண்ணேனே தெரியாது. அண்ட் தென் ஐ கோ டு திஸ் ஆடிஷன் வேர் தாரோ உமேஷ் அபி அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. ஷி யூஸ் டு ஒர்க் வித் ஏஎல் விஜய் சார், கன்னடா பிக் பாஸ் டைரக்டர், லாட் ஆஃப் இட். அண்ட் தென் ஐ கோ தேர். வாட் ஹேப்பன் வாஸ் தட் ஐ கேம் அவுட் ஆஃப் இட் வெரி கான்ஃபிடென்ட். பிகாஸ் பண்ணும்போதே வந்து நீ இது கரெக்டாக பண்ணுற, ஆனால் இந்த இடத்துல இது தப்பாக பண்ணுற, கேன் யூ டூ திஸ் டிஃப்ரெண்ட்லி, சூப்பர். அப்புறம் ஒரு லுக்கை பார்த்துட்டு இந்த ஷர்ட்டை மாற்று, இந்த லுக்கில் பார்த்தா நீ வேற மாதிரி இருக்க, நீ ஆடிஷன் ஃபார் தட் ஆஸ் வெல். இல்லை இந்த லைன் சொல்லும்போது நீ இப்படி ரொம்ப அதை சொல்ல கம்மியாக. தென் இட் ஆக்சுவலி ஹெல்ப் மீ லேர்ன். அண்ட் தென் வென் ஷி ஃபினிஷ் இஸ் இட், யூ டன் அ வண்டர்ஃபுல் ஆடிஷன், எனக்கு பிடிச்சிருக்கு, லெட்ஸ் see, let's hope for the best. To me that was fantastic because I came out walking like I finally learned something. And I don't know எனக்கு கிடைக்குதா இல்லையான்னு தெரியல, பட் நான் பண்றது கரெக்டான டைரக்ஷன்ல போறேனா இல்லையானா that feeling you know like எனக்கு போதும், நான் பண்ணிருக்கேன், இதுக்கு மீறி செலக்ட் ஆகலனா அது ஏன் பிரச்சனை இல்ல. lot of people don't do that. அந்த காலத்துல பண்ணாம இருந்தாங்க. பட் நவ நீங்க சொன்ன மாதிரி there are a lot of more progressive directors and casting directors who have now started doing. Sharanya Sports Talent is one example. She's always that whole team is really good. Really good. She always guides me and really nice. Why I'm quoting that instance is that I still did feel grateful for her. When my first film Vaimudi Pesum released, I wanted to go inform her. I wanted to tell her நீங்க அன்னைக்கு கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான் I fetched me this role. Unfortunately, sadly, 1 week after that she passed away. By the time I called, I called to know that she is no more. It broke my heart because the one who gave me some sort of confidence, or 2 years ட்ரை பண்ணி எதுவுமே கிடைக்கல, நான் தப்பாக பண்ணுறேன் ரைட்டாக பண்ணுறேன்னு தெரியாத நேரத்தில் எனக்கு ஒரு கைடிங் லைட்டாக இருந்தவங்க wasn't no more, was very hard to take. But I really wish there is more such people over here who keep doing it. Sharanya Sports Talent is one. I'm sure there are a lot of other casting directors. But I really hope more actors get to have better experience out of audition. ஏன்னா அந்த காலத்தில் இருந்த ஆடிஷன் மெத்தடும் நீ சொல்கிற மாதிரி மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற டூல் இஸ் வெரி வெரி பேட். பட் எனிவேஸ், மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் திங். We've been in this industry for 8-9 years. So auditions, நிறைய auditions பண்ணிருக்கோம். பட் இஃப் தெர் ஆர் திங்ஸ் தட் இப்போ புதுசாக வர ஒரு ஆக்டருக்கோ எல்லாம் உங்களோட 10 வருஷம் முன்னாடி இந்த வருஷனுக்கு நீங்கள் ஒரு 4 விஷயம் சொல்லணும், ஃபியூ திங்ஸ் சொல்லணும், ஆடிஷன் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணிருக்கலாம், வாட் ஆர் தோஸ் ப்ளீஸ்? எனக்கு வந்து ஆஃப் த டாப் ஆஃப் மை ஹெட் ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்கிறேன்னா, இஸ் யுவர் ஆடிஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு யுவர் ஒர்த். பிகாஸ் தட் இஸ் சம்திங் நான் ரொம்ப பண்ணேன். I would come out feeling like if I didn't get the role, or if I feel like I could have done a better job, I will spiral. இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், அது போட்டு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு you lose your peace of mind for so long. It's not worth it because every audition you learn something, and 8 out of 10 times you don't get the role. Not because you've not performed well, but because director sees some other character or something else that he wants. Or there's like a multiple other reasons. I've lost roles, social media was not enough, brand name illa, andha madri ella nariya time also. It's not your talent. That is very important. That's a fantastic point because lot of times we think that audition சரியா பண்ணலையோ அப்படி. No, it's not that. It's more to it. And also the negative effects of it. Yeah. That's the more important part. Don't spiral, don't overthink. பண்ணியா வந்தியா போ. What about you? If there's anything that you want to tell the Kanna from 2015, what will you say? இதெல்லாம் பண்ணாதடா ஆடிஷனில், இது இப்படி பண்ணிருக்கலாம். இல்லை, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இருந்ததில்லை. ஒன்று நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து லைக் சாம் சொன்ன பாயிண்ட்டுமே வந்து நான் வந்து அப்படியே அதுக்குள்ளே சேர்த்துடுறேன். கண்டிப்பாக எனக்குமே அந்த ஃபீலிங் இருந்துச்சு. ஒரு மாதிரி நம்ம தான் தப்போ, நம்ம பத்தலையோ, நம்ம கற்றுக்கிட்ட ஸ்கில் பத்தலையோ அப்படின்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி போனால், இப்போது ஒரு ஆடிஷன் போகிறோம் இல்லையா, ஆடிஷன் போகும்போது வந்து நம்ம அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க, சொல்லி நம்ம வந்து அதை பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. மேபி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். ஒரு எதில் இல்லைனா நான் ஸ்ட்ராங்கோ அதை எடுத்து பண்ணியிருக்கலாம். ஐ ஆல்சோ டிட் இன் ஃபியூ ஆடிஷன்ஸ். ஓகே, என்னென்னா நீங்களாம் எதனா பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்கு தான் நடித்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து தூக்கி சீன்ஸ்லாம் எடுத்து போட்டு பண்ணிடலாம். பட் ஆனால் வந்து இன்னும் கூட எதனா இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்கலாமோன்ற எனக்கு ஒரு சில விஷயம். லெட்ஸே பராசக்தி மோனோலாக் அந்த மாதிரி வந்து இந்த டைமில் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆஸ் ஆக்டராக வந்து நான் அவங்கள ப்ளேம் பண்ணுறதை விட்டுறேன். ஓகே, நீ ஃபேண்டாஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணுற அப்படின்னா வந்து அப்போ அவங்கள உன்னை ரிஜெக்டே பண்ண முடியாத லெவலுக்கு நீ பெர்ஃபார்ம் பண்ணணும்ல. அப்போ உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்குன்றது உன்னோட ஸ்ட்ரென்த் ரெடியா வச்சிருக்கணும். உன்னோட ஸ்ட்ரென்த்ல நீ ப்ளே பண்ணிருக்கலாம் இன்னமும் கூட அப்படின்னா 2015ல இன்னமும் கூட ப்ளே பண்ணிருக்கலாம்ன்றத நான் வச்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல்சோ நைஸ் பண்ண. ஏன்னா நம்ம லாட் ஆஃப் டைம்ஸ் அவங்க கொடுப்பாங்கன்னு போயிருக்கோம். நானும் அதே தான் அவங்க கொடுப்பாங்கன்னு போவேன். பட் ஐ திங்க் இஃப் ஐ ஹேட் டு டெல்னா ஐ வுட் லைக் ஓ நோ, அவங்க கொடுப்பாங்கன்னு போகாது. அவங்க கொடுத்தாலுமே அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒன்று பண்றேன், இதை பாருங்கன்ட்டு ஒன்று புட் யுவர் பெஸ்ட் கார்ட் ஃபார்வர்ட். மேபி தட்ஸ் சம்திங்
people can actually இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா நடந்துருக்கும். fair enough, that's a nice point. So moving on, next segment, கொஞ்சம் நடிகை பாஸ். ஏன் அப்படின்னா நடிக்கிறதுங்கிறது ஒரு கிராஃப்ட். ஆக்டிங் லாட் ஆஃப் பீப்புள் சே படிக்கலனா கூட வரும்னு இல்லை, பட் ஆக்டிங்கே நீ படிக்கணும், ஒரு கிராஃப்ட் தான். யூ ஆர் எஜுகேட்டட், யூஎஸில் போய் ஆக்டிங்க்குன்னு படிச்சுட்டு வந்திருக்கு. நீ பாலு மகேந்திராவில் கோர்ஸில் பண்ணிருக்கேன். ஐவ் கான் டு ஆதிசக்தி, தியேட்ரு அண்ட் ஆல் ஆஃப் இட். In modern context, when there is Insta, all of it, people, do you still think இதெல்லாம் ரெலவெண்ட்டா? இப்போ புதுசாக வர ஒரு ஆக்டரை வந்து நீ வந்து இல்லை நீ இன்னும் போகணும்னு சொல்லுவியா, ஆர் யூ வில் சே இல்லைடா அந்த கோ கற்றுக்கலாம்? ஒரு டாக்டர் இருக்காரு, நீ இன்னமும் போய் எம்பிபிஎஸ் படின்னு சொல்லுவியா? கண்டிப்பாக சொல்லுவல்ல. அப்படிதான் ஆக்டிங். எனக்கு ட்ரைனிங் வந்து ஐ திங்க் இஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா நிறையா நான் வந்து அந்த ஆக்டிங் படிக்கும் போது ஒரு 5 வருஷம் இல்லை ஒரு 7 வருஷத்தில் வாட் ஐ குட் ஹவ் லேர்ன்ட், அந்த 1 இயரில் ஐ லேர்ன்ட். இட்ஸ் அந்த கான்ஃபிடென்ஸ், இட் கிவ்ஸ் யூ தட் கான்ஃபிடென்ஸ். நான் இந்த ரோல் என்னால் பண்ண முடியும். தட் இஃப் யூ ஹேவ் இட், த டைரக்டர் வில் ஆல்சோ see it. ஐ திங்க் தட் ட்ரூலி சேஞ்ச்ட் மை லைஃப். ஆனால் என்னன்னா அதுக்கு ஐ ஃபீல் லைக் அது வந்து people have not realized the value or worth of it. இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு பேர் இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது ஃபாலோயிங். Now as much as it's changing, அந்த வந்து நான் இங்கே மாஸ்டர்ஸ் பண்ணேன், இங்கே ஆக்டிங் ட்ரைனிங் பண்ணேன் எல்லாம் சொல்லும் போது it's not as impressive as I did a song that got 60 million views. You know, that part is a little... எனக்கு வந்து that's a very fantastic point. அதாவது ஒரு 6 மில்லியன் டச் பண்ண சாங் பண்ணிருக்கிறதுனா அதுக்கு நிறைய கிரெடிட் கொடுக்கேன். யூஎஸ்ல போய் படிச்சுட்டு வந்ததுக்கு ஒரு வேல்யூ இல்லை. It's just, but that having said that, சில டைரக்டர்ஸ் இருக்காங்க, when they find out, recently I met a director, அவங்க சொல்லும் போது when I told about the training, ஐயோ அப்போ எனக்கு வரியே இல்லை, நீங்கள் பண்ணிடுவீங்க, நோ ப்ராப்ளம், ஆடிஷனுக்கு மட்டும் வாங்க, லைன்ஸ் கொடுக்குறோம், we'll do it. He was so confident instantly. That is very very like validating. You are about to say something. இல்லை எனக்கு இந்த லைக் இந்த இன்ஸ்டியூட் பற்றின கேள்வி நிறைய பேர் வரும். நீங்கள் படித்ததுனால மட்டும் நீங்கள் இன்ஸ்டியூட்டை பரிந்துரைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இட்ஸ் நாட் தட். அது என்ன ஆக்டிங்கில் இன்ஸ்டியூட்டில் படித்தாதான் வருமா? இவங்க சொன்ன மாதிரியே அவங்க இது கொடுக்குற கான்ஃபிடென்ஸ் ஒரு பக்கம், எல்லாத்தையும் தாண்டி லெட் இட் பி எனி கிராஃப்ட் எதுவாக இருந்தாலுமே சரி, ஓகே, ஒரு குருன்ற ஒருத்தர் தேவை. ஏன்னா அந்த கைடன்ஸ் வந்து நீ சரியாக தான் பண்ணிட்டு இருக்க, கரெக்டாக போயிட்டு இருக்கன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இன்னும் கரெக்டாக அந்த ஸ்கில்ல நம்பிக்கையோட அதை நீங்கள் ட்ரை பண்ண முடியும். இன்னொரு கான்ஃபிடென்ஸ் மாற்றும். ஆமாம், நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பட டைரக்டர் அந்த குருவாக இருப்பாங்க. அதனால தான் நிறைய ஆக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து இவர் எனக்கு தெய்வம் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இது இப்படி தான் பண்ணணுன்ற கான்ஃபிடன்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. அது நம்ம வந்து தெரியுமா, ஆடிஷன் பண்ணும்போது நம்ம ரைட்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமான்னு தெரியாமல் இருக்கும். எனக்கு வந்து ஒரு காஸ்டிங் டைரக்டர் நீ கரெக்டாக தான் பண்ணுற, இதை ஒட்டி மாற்றி பண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஆமாம், அது ஒரு கோர்ஸா பண்ணும்போது நீங்க ஒரு மாஸ்டர் உங்களுக்கு இருப்பாங்க. அப்ப அவங்க கரெக்டா கொடுக்கும்போது இவங்க சொன்ன மாதிரி 5 வருஷம் கத்துக்க வேண்டியதை நீங்க ஒரே வருஷத்துல கத்துக்கிட்டா நீங்க இன்னும் நடிக்கலாமே நிறைய. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி பட் உனக்குன்னு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கேன். now that you graduated your acting and all of it, lot of times என்ன ஆக்டர்ஸ்க்கு வந்து டவுன் டைம் கொஞ்சம் நிறைய இருக்கும் சம்டைம்ஸ். ஏன்னா ஷார்ட்ல இருக்க ஷூட்ல இருக்கும்போது சரி, நம்ம ஷார்ட் வரதுக்கு சம்டைம்ஸ் டைம் ஆகும், இல்ல வெயிட்டிங் பீரியட் ப்ரீ ப்ரொடக்ஷன் போது சரி, நிறைய வெயிட் டைம் இருக்கும். Do you have a process? Do you have a method? Do you have something that you regularly do? I'm just curious. Generally an on set or off set? Outside of set, outside of the shoot நடக்கல, இன்னும் 2 மாசம் இருக்கு. Do you have a process? Do you have a methodology? I am just very curious to understand, because sometimes I just feel like நிறைய டைம் இருக்கு நமக்கு, என்ன பண்றதுன்னு. Then slowly I decided I will start having my own rituals and practices. What is it for you? Is there something that you do, or you just, or for you is more experiential, trying to gain experience? How is it for you to build the actor in you? It's been changing. ஏன்னா இனிஷியலி இட் வாஸ் லைக் இல்லை டெய்லி வந்து ஒரு 5 படம் பார்க்கணும், 3 படம் பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி அந்த ஐஎம்டிபியில் போய் அது என்னென்னலாம் போட்டிருக்காங்க பார்க்கணும், அந்த ஆக்டரோட ஃபிலிமோகிராஃபி பார்க்கணும், இந்த மாதிரி படத்தை மட்டுமே நோக்கி போயிட்டு இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறமா என்னென்னா நிறைய பேர் அப்சர்வ் பண்ணணுன்றது வெறும் சும்மா நின்றுட்டு யார் கூடலாம் பேசுகிறோமோ அவங்க எப்படி இருக்காங்களோ இந்த அப்சர்வேஷன் மட்டும் ஒரு பார்ட் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் யூ, நீ இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ற, நீ இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றன்ற அப்சர்வேஷன் இன்னும் ஒரு டைம்ல இருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து ஒரு லைஃப் பார்ட்டா வந்து அப்படியே கண்ணை மூடி சும்மா ஆகாயத்தை பார்த்து உட்காந்தாலே ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ நவ் ஐ என்ஜாய் லைக் லோன்லினஸ், சைலன்ஸ், அந்த மாதிரி. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஓகே, இது முன்னாடிலாம் நடக்கும்போது வந்து இதெல்லாம் ஏன் எனக்கு அப்படின்ற மாதிரி, இப்போ வந்து மை பாய் இட்ஸ் ஓகே,
அந்த That அந்த I think அந்த 10 வருஷம் you keep trying அது வந்துடும். 10 வருஷம்? You keep trying அவ்வளோ வந்து rejection இது அதுன்னு it comes with that. now it's like is that uniform? Is that something all of us? வேற என்ன I was பண்ணோம்? come to that state. இத்தனை வருஷமா ட்ரை பண்ணி rejection slowly or okay we are all progressing, we are obviously getting Yeah. there, but 5 years before I was more like ஏன் நடக்குது, now I'm more like now one thing has changed a lot, be in the moment, enjoying the moment. Yeah. that has changed. ஏன்னா வந்து முன்னாடி I used to worry a lot, ஐயோ என்ன இது நடக்கலைன்னு சொல்லிட்டு சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமாக இருந்தாலுமே கூட வந்து ஐ வில் பி லாஸ்ட், ஜோன் அவுட் ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு நடக்க வேண்டிய விஷயத்துக்கு ஏங்கிட்டு இப்போ ஒரு ப்ரெசென்ட்டில் வந்து ஐ வில் பி லாஸ்ட். ஓகே, இப்போ வந்து என்னவா இருந்தாலும் பின்னாடி பார்க்க தான் போகிறோம். ஓகே, இப்போ ஜாலியாக இருப்போம், வா இந்த மொமெண்ட்டில் ஜாலியாக இருப்போன்ற மாதிரி. ஏன்னா இந்த மொமெண்ட் தான் நாளைக்கு மெமரி ஆக போகுது, அந்த மெமரி தான் நாளைக்கு படமாக போகுது. life has taught you what acting is. That comes Just with be in the time moment. and maturity only, I think. No, but what is it being in the moment? Life has taught him to be in the moment, Yeah. which is what acting is all about sometimes. Yeah, that's what I'm saying. Right. It's very difficult ஆனா ஏன்னா செட்ல வந்து there's 1000 things happening behind you. அது வந்து focus எல்லாமே focus out பண்ணிட்டு அது மட்டும் focus பண்றது is definitely a In some task. ways, life is just training us to be a better actor. Absolutely, I With all, think giving so. us all the problems. இந்த பக்கம் பிரச்சனை, அந்த பக்கம் பிரச்சனை, வீட்ல பிரச்சனை, காசு பிரச்சனை, find a relationship பிரச்சனை, but you still need to You focus. need to think, and that is something lots of அது வந்து எல்லாமே ஒரு கேரக்டருக்குள்ள போகும்போது I don't do method acting. அது வந்து எனக்கு I truly don't understand it from myself, at least personally. Anna, I have my process. I remember I Hate You, I Love You வரும்போது I opened the script, ஒரு பென்சில் பவுச் எடுத்து ப்ளூ ஹைலைட்டர், yellow ஹைலைட்டர், ஆரஞ்சு ஹைலைட்டர், பென்சில் எல்லாரும் பார்க்குறாங்க என்ன பண்ணுறா இவ நோட்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ திஸ் கேரக்டர் இஸ் லைக் திஸ். ஸோ அந்த வந்து that is my process. That's your own method. Yeah, that's the thing. Anna, I don't know who, I think it was Robert Downey Jr. I don't remember who it was. என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆனால் ஷார்ட்டுக்கு போகிற நேரத்தில் எல்லாமே அப்படியே வச்சிடணும். You don't like படிச்சுட்டு போக முடியாது because then you won't be in the moment. But I think that comes like he's saying now you're just looking at it and think ஒரு மாதிரி ஒரு machine மாதிரி I see a bit of a ஒரு மாதிரி ஒரு similarity. There's a lot of I actually seen basically நீ வந்து படிச்சிட்டு செட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க. நான் வந்து இத்தனை வருஷமா எல்லாத்தையும் பார்த்தாச்சு, now I'm just gonna be being in the moment and experience it. Kind of very true. In fact நான் என்னோட that was my next question. Something என்னதான் நம்ம கற்றுக்கலாம், என்ன வேணாலும் கற்றுக்கலாம், யூ கேன் லேர்ன் a lot of things, experience a lot of things, but ultimately what we need to do is just put all that aside, go empty because you need to be the director's actor. Yes. Because you need to give him what he wants. Because நீ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணாலும் எடுத்துகிட்டு வரலாம். நான் அது பார்த்தேன், இவனை இப்படி பண்ணான், அவன் இப்படி நடப்பான், எனக்கு அதெல்லாம் வேணாம். நான் பார்க்குறது அது நடக்கணும்னா we need to keep everything aside and just go there as an empty vessel and then just resonate what he wants. And I think எனக்கு வந்து personally I feel like I'm a director's actor. எனக்கு I have my own thoughts about it and all that, but director கேட்டாங்கன்னா I want you to bring in something னு சொல்லும்போது I get very excited. நானும் சொல்றேன் I will also tell you about all of these things. இல்லனா it's I want to know what the director wants from me, and this is one very important thing I learned from in New York when I studied. It's called PLUS. I'm not able to remember the S, but it's pause, listen, understand and essentially repeat, like clarify what you're saying. ஏன்னா நிறைய டைம் when the director is telling you things, சில நான் பண்ணியிருக்கேன், அது நானே யோசிக்கிறேன் இல்லை நான் அது வந்து இப்படி பண்ணியிருக்கலாம், அது வந்து the director is talking to you, he's telling you இப்படி பண்ணலாம், but I'm thinking இல்லை அது வந்து I should have done it like this, where you completely pause, you only listen, you say and then you ask இப்படி பண்ணணுமா, is this what you want sir ன்னு மேம்னு கேட்டா it truly changed my life. That will simplify the whole process and get you to simplify. I think that's what it is. Thank you. Simplify cut it down and say this is what I want, this is what you want, right? You want me to walk like this. what is the thing? Plus what is it? Pause, listen, understand, simplify. Pause, listen, understand, simplify. Oh, nice. I used to do that mistake when I first started off. Quite literally, these are great learnings for whoever is watching it. I'm sure you would have ஆரம்பிக்கும் போது ஸ்ரீ கார்த்திக் என்னோட பார்ட்னர் இன் பிஸ்னஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அவன்கிட்ட பிகாஸ் வி ஆர் க்ளோஸ், அவன்கிட்ட உரிமை எடுத்து பேசுவோம், பேசும்போது நான் சொல்கிறத கேள்வி அப்படின்னு. பிகாஸ் அவன் லைக் நான் டேக் முடிச்சுட்டு இப்படி பண்ணியிருக்கணுமோ, இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஐ வில் கோ இன் மை ஓன் இது. அங்கே இந்த மாதிரி மாடுலேஷன் கொடுத்து லைக் லிசன் டு மீ அப்படிமா. கொஞ்ச நாள் ஆச்சு டு கெட் ரிட் ஆஃப் தட் ப்ராக்டிஸ். நவ் ஐ எம் லைக் okay, இதுதான் வேணுமா, I'll go. So that's a very interesting thing. A lot of actors who are coming and like trying to become better actors, I think that's a very solid
பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதை பண்ணாலே போதும், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. நீங்கள் கேட்டால் மட்டும் போதும் சார், வேறு எதுவுமே பண்ண வேணாம். எஸ்பெஷலி ஐ மீன் இப்போது நான் நிறைய டைரக்டர்ஸ் வந்து இப்போது நம்ம ஆக்டர்ஸ் ஸ்டார்டிங் டைமில் வந்து இது நான் இந்த கேரக்டர் இப்படி தான் நடக்குது அப்படின்லாம் வந்து நிறைய பேர் பேசுவாங்கல்ல, இது இப்படி தான் பிஹேவ் பண்ணோம். இவங்க ஸோ கால்டு இந்த கிளாசிக் ஆக்டர்ஸ், நிறைய பேர் பயங்கரமான ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த அகாடமிக் அவார்டு வின்னிங் ஆக்டர்ஸ் சொல்கிற இன்டர்வியூஸ்லாம் பார்த்துட்டு நான் ஏன் இப்படி நடக்கக்கூடாது, நான் ஏன் அப்படி நடக்கக்கூடாது. சி வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், டைரக்டரோட விஷனை பண்ணுறது தான் நம்ம வேலை. ஓகே, அது வந்து நீ பண்ணலாம். ஓகே, இப்போ பிரச்சனை என்னென்னா நீ நடிக்கிறது தப்புன்றது கிடையாது. இப்போது we all come from a different society, different brought up இல்லையா. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இதை நான் இப்படி பார்க்குறேன், அதை நான் அப்படி பார்க்குறேன்னு. ஆஸ் ஆக்டராக வந்து நம்ம டைரக்டரோட விஷனை பண்ணுறதுக்கு தான் இருக்கும். மேபி நீ இதை பெட்டராக பண்ணலாமே தவிர அதை விட்டுட்டு வந்து நீ வந்து நான் இதை இப்படி பண்ண விரும்புகிறேன் அப்படின்றது வந்து அது எப்படி ஆகிடுதுன்னா நான் பண்ணுறது தான் கரெக்டுன்ற மாதிரி ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வந்துடும். Either you do it or ask him permission, can I do it this way, do you think it's nice? Yeah, and each director has a different, I think, way of working. Silla directors, they want, they're like, I want you to give me something. Then it's fine. That's what அங்கேயும் the pause listen works. Listen to him. Do you want நானா பண்ணவா நீங்களா பண்ண சொல்றீங்க? அண்ட் ஆல்சோ நம்மளே பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தெரிஞ்சதே பண்ணிகிட்டே இருந்தோம். ரீசென்ட்லி ஐ ஸ்டார்டட் லைக் சேயிங் எனக்கு இது இப்படி அப்ரோச் பண்ணோம், ஆனால் யூ டெல் மீ ஹவ் ஐ வாண்ட் டு இட். ஏன்னா இது நான் பண்ணுறது வந்து ஓகே பேசிக்காக இருக்கலாம், ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் இது வேறு மாதிரி எப்படி பண்ணலாம். ஸோ எனக்கு ஜென்ரலாக நான் பண்ணுறது வேணாம், டோட்டலாக உடச்சி வேறு எதுனா உங்களுக்கு வேணுமா அது கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி. அப்போது எனக்கே வந்து என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்குது. அது வந்து நம்மளுக்கு அது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆடியன்ஸ்க்கு அது இன்னும் பிடிக்குது. ஸோ ஐ திங்க் அதுதானே ஃபன்னே லைஃப்பில். வேறு என்ன நம்ம பண்ணதையே பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. நீ சொன்னது வந்து எஸ்பெஷலி எங்கே ஒரு ஃபார் எனி ஆஸ்பைரிங் ஆக்டர் எங்கே உதவும், எஸ்பெஷலி when they're working with the experienced director. இது ரொம்ப முக்கியம். பிகாஸ் முந்திரி கொட்டையாட்டம் இருந்துடக்கூடாது. லைக் wait, be patient, listen, respond. Because when I worked with I had the good fortune of working with Lijo Jose Pellicerri. It didn't come out, but that's a different story. But what I learned out of it is, this is what I learned: shut everything out. Because I came with the idea, wow, this is like Lijo Jose Pellicerri sir's film, I'm going to crack this, all enthusiastic. ஆனா அங்க போயிட்டு கத்துட்டதுன்னா மூடிட்டு வந்தியா, அவர் சொல்றதை கேட்டியா, அதை அப்படியே கொடுத்தியா, போனியா, முடிஞ்சு போச்சு. பிகாஸ் அஃப்கோர்ஸ் அங்கே போனோன்னா அவர் சொல்ல ஆரம்பிச்சோன்னா அதை கேட்ட ஆரம்பிச்சிட்டா நான் யோசிச்சுட்டு வந்தது அவர் சொன்னது சம்மந்தம் இல்லை. எதுக்கு நான் இவ்வளோ யோசிச்சுட்டு வந்தேன், எதுவுமே யோசிச்சிருக்க வேணாமே, அப்படியே பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு. that works especially with big directors because they know what they want. That's it. Anyway, moving on to the next chapter, கஷ்டங்கள் 1000. So I mean, one thing about being an actor is that நம்ம ஸ்பாட்லைட்டுக்கு வந்தோடனே we are moving towards the spotlight கிடச்சோன்னா எல்லாரும் அப்ரிசியேஷன், பாராட்டு, everything reasonably comes. Unsaid and less spoken is what happens before it in the journey. கஷ்டங்கள் 1000 இருக்கலாம், பட் நீ சொல்லியிருந்த தெரியுமா, அதாவது இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க ஸ்பாட்லைட்லாம், அந்த ஜேர்னிக்கு வரும்போது வாட் வாஸ் ரன்னிங் யூ, வாட் வாஸ் த ஃபியூல், வாட் வாஸ் மோட்டிவேட்டிங் யூ, வாட் வாஸ் புஷிங் யூ? பிகாஸ் ஹேவ் யூ எவர் ஃபெல்ட் லைக் ஐயோ முடியல, ஐ வாண்ட் டு கிவ் அப்? ஹஸ் தட் எவர் ஹேப்பன் டு யூ? No, I thought like, see, ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணும்போதே நான் டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் ஒய் ஐ சூஸ் சினிமா இஸ் லைக், நான் வந்து இது என்னோட லைஃப், நான் ஒரு டைம் தான் பிறந்திருக்கேன், ஒரு டைம் இதை நான் பண்ண போகிறேன். ஓகே, நான் வந்து ஐ எம் நாட் கோயிங் டு லிசன் டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ், நத்திங். ஓகே, எனக்கு இதை பண்ணணும். நான் இதை இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் வேறு வேலை பார்த்துட்டு நான் என்னோடய 50s வந்து ஒரு வேளை நான் சினிமாவில் பண்ணியிருந்தா நான் நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருந்திருப்பணுன்ற தாட் எனக்கு வேணாம், வரக்கூடாது. அண்ட் சொன்னவங்க எவனும் பண்ணதில்லை, நான் பண்ணுறேன் அப்படியே நீ பண்ணியிருந்தாலும் நான் பண்ணுறேன். ஸோ இந்த மைண்ட் செட் தான் எனக்கு வந்து நான் டிசைட் பண்ணுறேன், அதோட கான்சிக்வன்சஸ் என்னவோ நான் அதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு நான் இந்த டெசிஷன் எடுக்கும்போதே வந்து லெட் மீ ப்ளே த கேம். கேம் என்ன ஈஸியாக இருக்குமா, அதில் அப்டிக்கல்ஸ்லாம் வரதான் செய்யும். லெட் மீ ப்ளே த கேம் ஸோ தட் ஐ டோன்ட் பிளேம் எனி ஒன். ஓகே, இப்போது இது என்னென்னா எனக்கு பிடிச்ச விஷயத்தை தானே நான் எடுக்கிறேன். இதை எடுக்கும்போது நான் ஒரு இடத்துல என்னை பார்க்குறேன். ஓகே, அது வர வரைக்கும் நான் வந்து ஓகே, இப்போ வந்து எனக்கு இனிஷியலாக நான் சொல்கிறேன் எப்படின்னா, எல்லா வேலையிலுமே ஓகேங்களா, என்ன ஒரு சின்ன அப்ரிசியேஷனோ இல்லை என்ன ஒருத்தரை ஜாலியாக வச்சுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, வேலை ஆரம்பிக்கும் போது வந்து யூ வில் பி ஒர்க்கிங். நீங்கள் வந்து அசிஸ்டண்ட்டாக ஆரம்பிக்கலாம், இல்லைனா வந்து எதுவானா ஒரு சின்னதாக அப்படியே உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரமோஷன் மாதிரி உங்களுக்குலாம் கிடைக்கும் எந்த வேலையாக இருந்தாலும். நம்மளுக்கு வேலை கிடைக்கிறதே பிரச்சனை.
இதுதான் வந்து பெரிய ஸ்ட்ரகிளாக நான் பார்க்குறேன். ஓகே, அந்த ஒரு வேலை நம்ம வேலை பண்ணால் போதும். ஏன்னா என்ன தப்புன்றது வேலை பண்ணால் தானே தெரியும். அந்த வேலை பண்ணாமே வேலையே கிடைக்காம நீ வந்து என்ன தப்புன்றதை எப்படி கண்டுபிடிப்ப? அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக எனக்கு இருந்துச்சு. அதுக்கு என்னன்னா ஓகே டைம் எடுப்போம் எடுத்துட்டு ஒன்று தான் லைக் நம்மளுக்கு அங்கே போகணும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இது லைக் யாராச்சும் சொல்லி நம்மளை இப்படி பண்ண வச்சுருந்தாங்கன்னா எனக்கு அந்த இது இருக்காது. ஓகே, ஸோ ஒரு வேளை மேபி சரி அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு போட்டு எடுத்து பட் ஆனால் செல்ஃப் டவுட் ஹஸ் நெவர் நிறைய இருக்கு. வந்து வாட் ட்ரோவ் யூ? எதை வச்சு ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருந்தேன்? நான் என் கையில் எதுவுமே இல்லை. எனக்கு வந்து யாரும் கைட் பண்ணல. நான் அங்கேருந்து கிளம்பி வந்து ஒரு 5 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டேன். நான் ஏன் 50 படம் பண்ண மாட்டேன்? அவ்வளோதான். அந்த ஹோப் தட் ஜீரோல ஆரம்பிச்சேன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இங்கேருந்து ஏன் இன்னொரு 10 கிலோமீட்டர்? ரஜினிகாந்தா இருக்கட்டும், ஜாக்கி சானா இருக்கட்டும், டிகாப்ரியாவா இருக்கட்டும், என்ன மாதிரி தானே வந்திருப்பாங்க. நானும் அவங்கள மாதிரி ஒரு மனுஷன் தானே அப்படின்ற ஒரு விஷயம் தான், வேறு எதுவுமே கிடையாது. நான் வந்து முன்னாடி சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து இவங்கெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தது உண்டு. பட் ஆனால் வந்ததுக்கப்புறம் எப்படி ஒரு நார்மல் ஹியூமனாக வந்து இப்படி ஒரு சூப்பர் ஹியூமனாக மாறினாங்கன்றது தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுதான் நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸே கொடுக்குது. நம்மள மாதிரி ஆட்கள் தான் இப்படி மாறி இருக்காங்க. அது என்ன கொடுக்குதுன்னா இந்த ஜேர்னி தான் அந்த பவரை கொடுக்குது. இந்த ஜேர்னி தான் அந்த ஸ்ட்ரென்த், அந்த இன்டெலிஜென்ஸை கொடுக்குதுன்னா அப்போ அந்த ஜேர்னியை நான் ரசிக்க ஆரம்பிச்சிடணும். ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு ஒர்க் ஆகாது. A very nice thing that you've accepted the journey. Yeah. How about you, Sammy? What was it? Because you made a big shift from US ல நீங்க திருப்பி இங்க வந்து எல்லாமே ஒரு பயங்கரமான ஷிஃப்ட்ல தான் இருந்துச்சு. ஏன்னா I was supposed to do engineering, but lots of people do that. I'm also engineer by the way. Civil engineer. I'm also an engineer. நான் engineering எல்லாம் பண்ணல. நான் இது பண்ண முடியாது, விஸ்காம் தான் பண்ணேன். Nice, you are also an engineer by the way. அது சண்டை போட்டு I did that. Yes, tell me. சொல்லுங்க. So அதுக்கப்புறம் யூஎஸ் போயிட்டு ஐ கேம் ஹியர் திங்கிங் கோவிட்ல ஒரு மாதம் இங்கே இருந்து ஒரே ஒரு சூட்கேஸ் வச்சு நான் வந்தேன். அண்ட் ஐ பின் ஹியர் சின்ஸ். எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், ஆக்டிங் தான் பண்ணுவேன், வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனால் there been days, especially in the nights ஆடிஷனில் ரிஜெக்ட் ஆகும்போது I'll think இதெல்லாம் செட் ஆகாது. I'll go to my mom. My mom is like my biggest strength in this. And my dad, அந்த முத்துல ஒரு டயலாக் வருமே with Rajnikant sir will say that no, கிடைக்க வேண்டியது கிடைக்காம இருக்காது சொல்லிட்டே இருப்பாரு. So யார் சொல்லிட்டே இருப்பாரு? அப்பா சொல்லிட்டே இருப்பாரு. So much that it's ingrained in my head. And காலையில when I get up I'm like இல்ல இதுதான். It's almost like one delusional faith. எப்படியாச்சும் அங்க போறேன், I am going to get there. Nadula, there's going to be a lot of things, but I'm going to get there. There is definitely a lot of delusion in that, but it's positive delusion. Nice. But there's one thing, this one casting director, I remember round table New York la pannanga advice. I was damn excited. Enna solla poraru, it's one very fancy casting director. He said change your career. He came, he doesn't know me, he just said my advice is change your career. I was like no. Wow. He said the thing is, if you don't wake up every morning to do this, if you doubt yourself and you're doing this, try pannalam. Nice. Change your career. And in that moment, it solidified for me. I cannot change my career. Kalela, I'm getting up for this. I will do this. Nice. The other person who was with me with the round table asked, what are the other careers? Varave illa en manasla. I will be an actor. It's like a litmus test. He just looked at us and he asked that. It's answered. That's a fantastic thing to say. If you wake up and ask yourself this question like, oh, pananuma vaanama. That's a beautiful yeah. The first thing is to be hurt. Exactly. Change your career. But it really changed my mindset after that. I was like, வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுதான் பண்ணனும். I can't. So that kind of solidified your gave you clarity that I am going after this no matter what. Yeah. And but I'm going to repeat this question though. கஷ்டங்கள் ஆயிரம் because என்னதான் நீ அதை பண்ணியிருந்தாலும் when you actually encounter those problems, did it ever occur to you or was it always set in stone back then itself? Illa, it occurred to me a lot. I got acting joined as I used to be a ballet dancer. I still do ballet. I had a terrible injury. Acting started. Full force acting started. Nadula, I've had some movies shelved. யாருமே செலக்ட் பண்ணாம. நடுவில் had a very bad experience on a set. alopecia வந்துச்சு, முடியெல்லாம் விழுந்துச்சு. Then I had to do all that. எல்லாமே it happened. ஆனால் it's the one thing was எப்படியாச்சும் இது பண்ணோம், இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் if I forget, if I say I give up, when I'm 30 years, when I'm not 30 years, cut please, cut that part.
எல்லா ஆக்டர்ஸ்க்குமே வந்து ஃபஸ்ட்டு ரஜினி சார் மாதிரி ஆகணும் அப்படின்னு நினச்சா எடுத்தவொடனே பார்க்கறது வந்து பாஷா படம். ஓகே, நீ பாஷா ஆக முடியாது. பாஷா ஆகிறதுக்கு முள்ளும் மலரும் ஒன்று நடிச்சிருக்கும். What are the funny social things that you face when you are being an actor? இவங்க தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து எல்லாருமே இவங்க ஸ்டேஜ் ஏறும்போதோ இல்லை இன்டர்வியூ போகும்போதோ If you had to say that, ஏங்க நீங்க சப்போர்ட் பண்றீங்க, step man. இந்த வேலையா பண்ணணும். அதாவது நீ இவ்வளோ கேவலமா பேசி அசிங்கமா பேசியா உன் ப்ரொஃபைல் பிக்சரை பார்க்க வைக்கணும். வீட்டில் பார்த்தா எவ்வளோ கேவலமா நினைப்பான் உன்னை பத்தின்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. It does matter. Following does matter. And இப்போ வந்து I've gotten more of a name because of the following. Comments படிச்சேன். ரொம்ப hurt ஆயிட்டேன். I wanted to be. There were a lot of comments. இல்ல my steps. என்ன அவ குரங்கு மாதிரி பண்றா, என்ன இந்த ஸ்டெப் எங்க போனாலும் இங்க தான் இருக்கா, கொஞ்சம் அடிக்கி வாசி சொல்லு.